பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேயர்களே, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது பெப்பர்ஸ் டிவியின் duggle.com. நான் உங்க மொக்க, அப்புறமா வருவான் சிக்க. அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா, கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்க. ஆனா அது வந்து நம்ம நாட்டில் ஆண்களுக்கு ரொம்ப அபூர்வமா, சில ஆண்களுக்கு ரொம்ப அபூர்வமா போயிடுது. ஸோ அதனால இன்னைக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு 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 தளத்தை தான் வந்து நாங்கள் இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுக்க போறோம். அதுதான் இன்னைக்கு நம்மளோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ எல்லாரும் போய் கான்செப்ட்ல போய் பார்ப்போம். தமிழ்நாட்டில் மொத்தம் மக்கள் தொகையோட எண்ணிக்கை 7.5 கோடி. அதுல ஆண்களோட எண்ணிக்கை 4,03,36,000. அதுல பெண்களோட எண்ணிக்கை 3,02,42,000. அப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆன ஆண்களோட எண்ணிக்கை 2,02,26,000. கல்யாணம் ஆகாத ஆண்களோட எண்ணிக்கை 1,03,32,000. இதுல கல்யாணம் ஆகியும் வாழா வெட்டியா இருக்கிற உங்களோட எண்ணிக்கை 1,03,36,000. என்னடா உங்க காலில் கூட விழுவுறேன், தயவு செய்து உங்க வாய்ஸ்ல பேசுங்க. ஓகே. அதாவது கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஆயிரங்காலத்து பயிர். அந்த பயிருக்கு தண்ணி ஊற்றி யூரியா போட்டு, சூர்யா போட்டு, ஆரியா போட்டு, சாரி, இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டாதான் அது வளரும். இவ்வளவு போட்டது முக்கியம் இல்லை, அதுக்கு ஒரு வேலி போட்டாதான் எந்த கண்ட நாயம், சாரி, கண்ட எரும மாடம் மேயாம இருக்கும். அப்படி மேயாம இருக்கிற எரும மாடுங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. அங்கெல்லாம் மேயாதீங்க, உங்களுக்கு நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அப்படிதான் நம்ம நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லைங்க, எங்க நிகழ்ச்சியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சைக்கிள் டியூப்ல இருந்து யூடியூப் வரைக்கும் போய் பார்த்தீங்கன்னா அதுல கமெண்ட்ஸ் வெளியே ஊத்திருப்பாங்க. அப்படியாப்பட்ட நம்ம நிகழ்ச்சியை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. நம்ம நிகழ்ச்சியோட பேரு மாட்டி விடுற கல்யாண.com. எப்படி? டாட் 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 போயிட்டு வேணும் போ. நேயர்களே, இன்னைக்கு மாட்டி விடுற கல்யாண.comல யார் வந்து மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அவருக்கு எந்த பொண்ணு மாட்டுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா நம்ம அரங்கத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட நம்ம இப்ப பேசுவோம். வாங்க சார். சார், என்ன ஏன் கையை இப்படி போச்சு உங்களுக்கு? என்ன பக்காவதமா? இல்ல சார், பக்காவா பண்ணலாம்ல, அந்த பக்கா கெத்துக்காக பண்றோம். கெத்துக்காக பண்றீங்க? ஓகே சார். சொல்றதுக்கு சோறு எல்லாம் கூட இந்த கெத்துக்கு ஒன்றும் குறைச்சி இல்லை சார் உங்களுக்கு? ஐயோ, சோறு எல்லாம் கூட நாங்க சாப்பிட்ருவோம் சார். கல்யாணத்துல ஏதாவது திருவிழால இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கல்யாணம் நடக்குதோ அங்கெல்லாம் சாப்பிட்டுருவோம். அதெல்லாம் ஒரு கெத்து தானே. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அற்புதமான ஒரு கண்ணியமான ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. ஸோ அதுலேருந்து வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கௌரவம், அதாவது கவரிமான் ஜாதி இவர் தான். ஏன்னா வந்து ஒரு முடிவு இருந்தா கூட அந்த கவரிமான் இறந்துருமா. அப்படியாப்பட்டவர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சார். நாங்க கவரிமான் கிடையாது, கவரிங்மான். கவரிங். ஆமா, வீட்டுல குடும்பத்துல எல்லாமே வந்து கவரிங்ல தான் போட்டு. ஆமா, ஏன்னா கோல்டு எல்லாம் திருடுறது கிடையாது, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்ல. அதெல்லாம் கவரிங் திருடி போடுறாங்க போல இருக்கு. ரொம்ப சந்தோஷம், அற்புதம். உங்க சந்தேகம் ரொம்ப சந்தோஷம். சார், உங்களோட பேர் என்ன சார்? எதுக்கு நான் முட்டின பேர் தான் நான் கேட்டேன். என் பேரு முட்டு சந்து குமார். 1 ஹவருக்கு ஒரு முறை முட்டிக்கினே இருப்பேன். ஏண்டா, உங்க அப்பா பேருனா? மூத்திர சந்து ரமேஷ். அப்பா, அவன் வரல, வந்தா செட்டியா நாரேஷ் இருப்பான். அப்பாவை பத்தி அசிங்கமா பேசாதீங்க. என்ன பேசுவா? என்ன வேணாலும் பேசுங்க சார். முட்டு சந்து குமார் சார். ஆமா, நீங்க நிகழ்ச்சிக்கு எப்படி வந்தீங்க? சேராட்டோல வந்தேன். அதை கேட்கல, நிகழ்ச்சியை பாத்தீங்களா, பாத்திருக்கீங்களா? ஐயோ, உங்க நிகழ்ச்சியை பார்க்காம எப்படி சார் இருக்க முடியும் சார்? வேலை வெட்டி இல்லாத நாதாரி ஊதாரி எல்லாரையும் 150 ரூபா கொடுத்து அப்ளிகேஷன் போட்டா அந்த 150க்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா சார் நீங்க? உங்க நிகழ்ச்சியை பார்க்காம இருக்க முடியுமா? எங்க ஆயாலாம் உங்க நிகழ்ச்சியை உட்காந்து சப்பாங்கோல் போட்டு அப்படியே குடும்பத்தோட உட்காந்து பார்ப்பாங்க, தெரியல? குடும்பத்தோட உட்காந்து. ஆமா. அப்புறம் ரொம்ப சந்தோஷம் சார். சார், இது வரைக்கும் நாங்க வந்து ஒரு 3000 நிகழ்ச்சிக்கு மேல பண்ணிட்டோம். ஆனா தடவை வித்தியாசமான ஒரு பேர் இப்பதான் சார் கேள்வி போறோம். அது என்ன சார் முட்டு சந்து குமார்? எங்க தாத்தா வந்து சின்ன வயசுல சொன்னார் எனக்கு, தம்பி வாழ்க்கையில முட்டி மோதி முன்னாடி வரணும்னாரு. நான் என்ன பண்ணேன், சத்துணவுல முட்டை வாங்கலான்னு போனேன். முன்னாடி ஒரு பையன் இருந்தான், அவனை ஒரு முட்டை முட்டினேன், அப்படியே எகிரி குச்சி முட்டையில விட்டான். அப்புறம் நான் முன்னாடி வந்துட்டேன், முட்டையை கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து முட்டு சந்து குமார்னு ஸ்கூல்ல எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓஹோ, சந்துன்றது எதுக்காக வந்தது சார்?
சார் என்ன சார் சந்து பொந்தெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்களா அது மாதிரி கேக்குறீங்களா சார்? ஆமா சார், நம்ம நிகழ்ச்சி அதான் தீர விசாரிக்காம எந்த பொண்ணுகிட்டயும் உங்களை மாட்டி விட மாட்டோம். கண்டிப்பா எந்த பொண்ணு உங்ககிட்ட மாட்டி விட மாட்டோம். சொல்றேன் அந்த சந்துன்றது ஏன்னு கேட்டீங்க, முட்டுன்றதுனால வந்தது. சந்து ஏன்னா என்ன பண்ண, எங்க சந்துல இருக்க ஒவ்வொருத்தரையும் முட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் முட்டுல சந்துல இருக்கிறவங்க வீடை காலி பண்ணி ஊருக்கு போயிட்டானுங்க. அன்னில இருந்து முட்டு சந்து குமாரு அப்படின்ட்டு சொல்லினே இருக்காங்க எல்லாருமே. முட்டு சந்து குமாரு சும்மாரு. எங்க நிகழ்ச்சி நீங்க வந்துட்டீங்க, ஓகேவா? நீங்க உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க? பொண்ணு குத்து விளக்கு மாதிரி இருக்கணும். சிம்மிலி விளக்கு மாதிரி இருக்கிற உங்க குத்து விளக்கு மாதிரி பொண்ணு வேணுமா? சரி, ஓகே சார். நானும் அல்லாவுதீன் அற்புத விளக்கு மாதிரியா சார் கேட்டேன், குத்து விளக்கு மாதிரி சார் கேட்டேன். குத்துனா உங்கள் ரத்தம் பரவாயில்லையா? அமைதியா உட்காருங்க சார். சொல்லுங்க சார், அதை விடுங்க. அதாவது பொண்ணு கிட்ட எந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வேணும் அப்படி எதிர்பார்க்குறீங்க? பல்லு பச்சரிசி மாதிரி இருக்கணும், இடுப்பு அடுப்பு மாதிரி இருக்கணும். என்ன ரோட்டோரத்துல பிரியாணி கடை போட போறியா? சார், பொண்ணு எப்படி இருக்கணும்னா மூக்கு மொழி இதெல்லாம் பார்த்து ஒரு குத்து மதிப்பா சொல்ல வேணாமா? பொண்ணுக்கு ஓட தெரியணும். இது ஓட தெரியுமா? பக்கத்து வீடு வர முடியா சார்? பொண்ணுக்கு ஓட தெரியணும் சொன்ன இல்ல சார், பொதுவா எல்லாரும் பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேட்பாங்க. ஆனா நீங்க ஓட தெரியணும்ன்றீங்களே. ஐயோ, நாங்க கூரை வீடு, அடிக்கடி வீடு பத்தினப்போ எகிரி குச்சி ஓடணும் வீட்டுல இருந்து. அதே மாதிரி முக்காவாசி நேரம் நான் பிளாட்ஃபார்ம்லாம் தூங்குவேன், மழை வந்ததுன்னா எழுந்து ஓடணும். அதுக்காக தான் ஓட தெரியணும்னு சொன்னேன். நீங்க கூப்பிட்டு தப்பு, நாங்க ஓடணும் பொழுது. ஓகே சார். சார், அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களோட அப்புறம் பொண்ணுகிட்ட வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? எங்க குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். எங்களது பெரிய குடும்பம். பெரிய குடும்பமா சார்? எவ்வளவு பெருசு சார்? அதான் சொல்றேனே, பெரிய குடும்பம். அவங்களை கூட்டிட்டு வரலையான்னு தானே கேக்குறீங்க? ஆமா, அதுதான் கேக்குறேன். ஐயோ, அவங்களை கூட்டிட்டு வரலாம் நினைச்சேன். முதல் பொண்டாட்டியை கூப்பிட்டா ரெண்டாவது பொண்டாட்டி எட்டி ஒதிப்பா, ரெண்டாவது பொண்டாட்டியை கூப்பிடலாம்னு நினைச்சா மூணாவது பொண்டாட்டி மூஞ்சிலே குத்துவா. இப்ப அந்த ரெண்டு பொண்டாட்டி எங்க? அவங்க நாலாவது பொண்டாட்டியை பாக்குறதுக்காக நாகேஸ்வர பார்க் போயிருக்காங்க. ஏங்க, 7 பசங்க 2 பொண்டாட்டி இருக்குது, இதுக்கப்புறமா உனக்கு பொண்ணு பார்க்க வந்து கொஞ்சமா அறிவு இருக்குதா உனக்கு? கையறா அறிவு கெட்ட முட்டாள். எனக்கு எங்கடா பொண்ணு பார்க்க வந்தேன்? என் பையனுக்கு தான் பொண்ணு பார்க்க வந்தேன். பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்தியா? ஆமா. அத முன்னாடியே சொல்லி தெளிக்க வந்தானா முண்டா? நீங்க கூப்பிடவே இல்லையே, என்கிட்ட கேட்டு இருக்க பொண்ணு. ஓகே மிஸ்டர் முட்டு சந்து குமார், உங்களோட பையனை கூப்பிடுங்க. பட்டுக்குட்டி, வாடா சீக்கிரம் வா. அடா நல்லது. தாத்தா மலை என்ன பண்றான்? மூக்கு சிந்தி தொடைகிறான். எதுக்கு மூக்கு சிந்துறான்? அவன் பேரு மூக்கு சிந்தி முரளி. எப்பயுமே சிந்திக்கிட்டே இருப்பான். அப்பா மேல சிந்தாத போது சொல்லியிருக்கேன். மூக்கு சிந்துறதே இன்னும் நிக்கல, அதுக்குள்ள என்னடா அவனுக்கு கல்யாணம்? அவனுக்கு என்னடா வயசா 30 வயசாவது இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறா? நானா பண்ணாம இருக்கிறேன். கல்யாணம் பண்ணி யாரும் வர மாட்டாங்க. போன வாரத்துல திண்டிவனத்துல ஒரு பொண்ணை பார்த்தேன், மூக்க சிந்தி மாமியார் மூஞ்சில தடவிட்டாங்க. அட பாவி, என்ன பண்றது? அதை எடுத்துன்னு போய் மாமியார் அவங்க பொண்ணு மூஞ்சி தடவி விட்டாங்க. ஒரே பெரிய கலவரமாயி ஊரே ஒன்னாயி அப்பவும் மூக்கு சிந்ததை விட மாட்டான் சார். குரங்கு மூஞ்சி தெளிவகரா அங்க காட்டு சார். அதை விடுங்க சார், 30 வயசாவது இன்னுமா கல்யாணம் பண்ணல சார்? தாத்தா எங்க அப்பாவுக்கு 30 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாரு. எங்க அப்பா எனக்கு 30 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாரு. அது வரைக்கும் நான் கையை வச்சுன்னு சும்மா இல்ல. பார்க்கும்போதே தெரியுது இப்படி ஆடுத சார். அத சொல்ல சார், ஒரு செடினா அந்த செடியை மரமா வளர்த்து பத்திரப்படுத்தி அது காய் கனி வர வரைக்கும் பாதுகாக்கணும் சார். அப்படி பாதுகாத்து என் பையனை வளர்த்துருக்கேன் சார் நானு. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம போக மாட்டேன் சார். நாங்க அவனுக்கு புத்தி சொல்லுங்க. அப்பா சத்திய தடவை டிவில எல்லாம் பாக்குறாங்கடா. டேய், இங்கெல்லாம் சிந்த கூடாது. அது அந்த கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ்ல சிந்து. அது காப்பி குடி. பாக்குறாங்க டேய். இன்னொரு தடவை அவனை கூல் பண்ண அசிங்கமா கேட்ப. இங்க பாரு, இங்க என்ன பாரு சொல்லுங்க சார். ஏன் சார் அப்படி பண்றீங்க? அட்டகாசம் பண்ணாதீங்க சார். ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தா டீசெண்டா நடந்துக்கு தெரிஞ்சுக்கீங்க. இன்னைக்கு மாட்டி உள்ள கல்யாணம்.comல நாம 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது முட்டு சந்து குமார், மூக்கு சிந்தி முரளி, இவங்க 2 பேரும் ரொம்ப அற்புதமா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இன்னும் நிறைய கேள்விகள் கேட்போம். சார், இப்போ உங்க பையனுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் பொண்ணு பாத்தீங்க? ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? பார்க்கு, பீச், சினிமா தியேட்டர், பஸ் ஸ்டாண்டு. பொண்ணு எதுக்கு பார்த்தா? கல்யாணம் பண்ணி தானே பார்த்தா சார்? அங்கெல்லாம் பொண்ணுங்க இருக்கு சார். அதுக்காக சொன்னேன் சார். அப்படி சொல்றீங்களா? இல்ல சார், நான் கேட்டது என்னன்னா எந்தெந்த ஊர்ல பாத்தீங்கன்னு கேட்டேன். எந்தெந்த ஊர்ல பாத்தீங்கன்னு கேக்குறீங்களா?
மூலக்கடையில முன்சிகான்னு ஒரு பொண்ணை பார்த்தோம். அவளுக்கு மூக்கு நல்லா இல்லைன்ட்டா. அன்சிகா தெரியும், அது என்ன சார் முன்சிகா? ஐயோ அவன் வச்சுருக்காங்க சார் பேரை புதுசா இருக்குன்ட்டு. சரி ஓகே சார். திண்டிவனத்துல தீபான்னு ஒரு பொண்ணு பார்த்தோம், திரும்பினா நல்லா இல்லைன்ட்டான். கூடுவாஞ்சேரியில கும்முதான்னு ஒரு பொண்ணை பார்த்தோம், குனிஞ்சா நல்லா இல்லைன்ட்டான். இப்படிதான் பண்றான்ட்டு நீலகிரியில நீலான்னு ஒரு பொண்ணை பார்த்தேன், நிமிர்ந்தா நல்லா இல்லைன்ட்டான். என்னத்த பண்ற? இவ்வளவு பாத்தீங்களா? உங்க பையன் மூஞ்ச பாத்தீங்களா? ஐயோ பார்த்து தானே இருக்கிறேன். சுத்தமா நல்லா இல்ல. மூஞ்சி போடுங்க, சுத்தமா நல்லா இல்ல. அவன் மூஞ்சி நல்லா இருக்காடா, உன் மூஞ்சி நல்லா இல்லன்றான். பண்றான் என்னடா அதெல்லாம்? மூஞ்சி மட்டும் நல்லா இருக்காடா? இல்ல பையனை கொஞ்சம் தட்டி வளர்க்கணும்ல. மரியாதை சொல்லி கொடுத்து வளையா பையனை. சரிங்க சார், வேற என்ன அந்த பொண்ணு கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? பொண்ணு என்ன எதிர் சரி நீங்க எவ்வளவு பொண்ணு கிட்ட என்ன வந்து பொண்ணு பாவாடை தாவணியே போடக்கூடாது. டேய் இல்லையா, பொண்ணு வந்து டேய் அழகாதுடா, அதுக்குள்ள அலையறான் பாரு. உட்காரா. இல்ல பொண்ணு மாடர்ன் ட்ரெஸ், ஜீன்ஸ் டி-ஷர்ட் அப்படிதான் இருக்கணும். ஏன்னா எனக்கு வந்து என் பொண்டாட்டியே கொஞ்சம் கிராமம், என் பையனுக்கு ஒரு கல்யாணம். ஆமா சிட்டி. நீங்க சிட்டி, நாங்க சிட்டி ஹைவேல தான் இருக்கோம். அப்படியே வெஸ்ட் கேட் வந்தீங்க? ஆமா, அது ஒரு பாரம்பரியம் இல்ல. அது மாதிரி பொண்ணு வந்து மாடர்னா டி-ஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் தான் போடணும், பாவாடை தாவணி போடக்கூடாது. இதெல்லாம் உங்க பையன்லாம் சொல்லணும், நீங்க சொல்றீங்க. ஐயோ பையன் நான் தானங்க எல்லாத்தையும் செய்யணும். எது கல்யாணம் நான் தானே செய்யணும். சரி ஓகே, வேற என்ன பொண்ணு கிட்ட வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன பொண்ணு சைடு என்ன போடணும்? அவங்க கிட்ட கேட்காதீங்க சார், அவன் தப்பா சொல்லுவான். நான் சொல்றேன் பாருங்க சார். என்ன? காலையில எழுந்த உடனே அப்படியே சொம்பு நிறைய சுட காஃபி எடுத்துன்னு வரணும் சார். காபி? ஆமா சார். சொம்பு நிறைய எல்லாம் கிளாஸ்ல தானே குடிப்பாங்க, சொம்பு நிறைய கேக்குறீங்க? நான் குடிப்பேன் சார், சொம்பு நிறைய குடிப்பேன் சார். சரி அப்புறம் எனக்கு 1 ஹவருக்குள்ள டிஃபன் வந்தாகணும். சும்மா 12 இட்லி சுட மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும் சார். சரி, அது அப்படியே சாப்பிட்டு ஈஸியா சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே மார்க்கெட்ல போய் இந்த கறி மீன் முட்டை அதெல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சிடணும் சார். செஞ்சுட்டு சாப்பிட்டு எப்ப வேலைக்கு போவீங்க? வேலைக்கு அனுப்பிச்சிடுவேன் சார், என் பொண்டாடி அனுப்பிச்சிடுவேன். வேலைக்கு அனுப்பிச்சிருவியா? ஏன்னா அப்ப நீ வேலைக்கு போக மாட்டியா? ஏன் இது வேலைக்கு போனா? நான் பெண் சுதந்திரத்தை தடுக்க மாட்டேன் சார், தடுக்க மாட்டேன். இங்க வா சார், இவன் படுத்து தூங்குவான். பயப்படாத வா. வேலைக்கு போவ சோம்பேறித்தனம் படுது நாய். இது பாரு, பெண் சுதந்திரத்தை பத்தி போடுங்க, நல்லா போடுங்க. படுத்து தூங்குவான் சார் இவன். படுத்து தூங்குவான். சார் 25 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் படுத்து தான் தூங்கிட்டேன். பேசாத சார், அதெல்லாம் விடுங்க சார். வேற பொண்ணு வீட்டு சைடுல இருந்து என்ன போடணும்னு எதிர்பார்க்கறீங்க? எங்க பொண்ணு வீட்டு சைடுல இருந்து எதுவும் போட வேணாங்க. நான் பொண்ணு செக்க செவேல்னு இருந்தா போதும், சும்மா கலரா இருக்கணும். என் கலர்ல? உன் கலர்ல? நீ கலர் டிவிலே கருப்பா தானடா தெரியுவ சார். அதாவது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், பொண்ணு வீட்டுல வந்து வரதட்சணையா என்ன போடணும்னு எதிர்பார்க்கறீங்க? நாங்க என்ன போடணும் சொன்னா தூயின் போய் எங்களை உள்ள போட்டுருவாங்க ஐயா. வரதட்சணையை வாங்க மாட்டோம். வரதட்சணை வாங்க மாட்டீங்க? பாத்துங்க நேயர்களே, இவரோட பையன் தனியா சொல்றேன், அத டிவில எல்லாம் பாக்குறாங்க ஐயா. அப்ப வரதட்சணை வாங்குவீங்க? ஐயோ கத்தாதியா, வரதட்சணை வாங்க மாட்டேன். வரதட்சணை வாங்க மாட்டீங்க? அப்புறம் பேசுறேன் அதை பத்தி. வாங்க மாட்டீங்க? பெண் சுதந்திரம். அதான் உனக்கு பொண்ணு கொடுக்கறதே பெரிய விஷயம். இதுல வர வரதட்சணை வர கேப்ப நீ முதல்ல மூக்க சிந்து பெண் சுதந்திரத்தை பத்தி பேச வந்தேன். பெண் சுதந்திரத்தை போடு. உங்க பையன் என்ன சார் பண்றாரு? என் பையனா காலையில 6 மணிக்கு எழுந்து ஸ்ட்ரெயிட்டா பஸ் ஸ்டாண்டு போவான் சார். 6 மணிக்கு? ஓ, அவர் வேலை செய்யற பஸ் வந்து 6 மணிக்கு வருதா? ஐயோ, இவன் சைட் அடிக்க போற பொண்ணுங்க 6 மணிக்கு வேலைக்கு போவாங்க. அந்த பொண்ணுங்களை பார்க்க போவான், பொண்ணுங்களை பார்க்கறதுக்கு போவான். இவன் வேலை செய்யலப்ப? இது நான் எங்க வேலை செஞ்சது? அது மட்டும் இல்ல, என்னென்னமோ பண்ணுவான் சார். கலாட்டா பண்ணுவான். சரி, பக்கத்து வீட்டு பாத்ரூமே எட்டி பார்ப்பான். பக்கத்து வீட்டு பாத்ரூம் ஏன் சார் எட்டி பார்க்கறான்? ஏன்னா பூட்டிட்டு இருப்பாங்களே, அதனால எட்டி பார்க்கறான். சரி, அவன் எட்டி பார்க்கறான்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் எதிரில் எட்டி பார்த்துட்டு இருந்தேன். டேய், குடும்பமாடா, உங்களுக்கு மானங்கட்ட குடும்பம் ஆக்குறீங்களா? குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேசுறான். மூக்க சிந்து தடவி விடுறான். டேய் கிளடா, இன்னும் ஒரு ராக்கெட் விடுற மாதிரி விடுறான். டேய் போதும். டேய் போதும், அவனுக்கு சும்மா இருக்கலாம். போதும், கூல். இங்க பாருங்க. சரி, அது இருக்கட்டுங்க. சொல்லுங்க, அவன் என்ன படிச்சிருக்கான்? ஐயோ, படிச்சிருக்காருன்னு கேட்காதீங்க, எவ்வளவு குடிச்சிருக்கான்னு கேளுங்க. குடிப்பாங்க சார். அது ஏன் சார் கேக்குறீங்க? டெய்லியும் நைட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்து சோறு போடலன்னா அண்ணி அடிக்கிறான் சார். அண்ணி அடிக்கிறான்? டேய், அண்ணின்றது ஒரு அண்ணனோட மனைவிடா, அது எப்படி நீ அடிக்கிற கை நீட்டி? அப்புறம் கேட்கிறானா அடிக்கிறான். அது பரவாயில்ல, போன வாரம் சைடு டிஷ்லன்ட்டு அவங்க சித்தப்பா மூக்க கடிச்சிட்டான் சார். புள்ளையா சார் இவன். சரி, இப்படிதான் பண்றான்னு மன்னிச்சு விட்டோம், சும்மா இருக்கலாம்ல. போன வாரம் ஏதோ 2 நாளைக்கு முன்னாடி இடியாப்பத்துக்கு பாயாலன்ட்டு பெத்த ஆயா மண்டைய கிரிக்கெட் பேட்லயே அடிச்சிட்டான் சார். அச்சுன்னு இல்லாம மண்டையில வந்த ரத்தத்தை எடுத்து பொட்டு வச்சுக்கலாம் சார் நெத்தியில.
பொட்டு வச்சுக்கிட்டான் சார். பொட்டு வச்சுக்கிறானா? பாருங்க சார், பொட்டு வச்சுக்கிட்டான் சார். அன்னைக்கே பொட்டுன்னு போயிருக்கு அந்த கிழவி. பொட்டுன்னு போனதுதான் சார். அது இருக்கட்டும், பெத்த ஆயான்றீங்க, அம்மா தானே பெத்த அம்மா. ஐயோ, என்ன பெத்த அம்மா சார், என்ன பெத்த அம்மா, அவனுக்கு ஆயா தானே. ஓ அப்படி சொல்றீங்களா சார்? பெத்த ஆயா இப்ப செத்த ஆயாவாயிட்டா சார், செத்த ஆயாவாயிட்டா. சிரிக்காதரா சிரிக்காதரா நாயே, எப்ப சிரிக்கணும் எப்ப அழுகணும் தெரியாது சார் இவனுக்கு. சார் எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து அவன் தெளிவா தான் இருக்கானா உங்க பையன்? பாத்துக்கிட்டீங்களா எவ்வளவு தெளிவா இருக்கான். சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார். உங்களுக்கு மொத்தம் எத்தனை பசங்க சார்? எனக்கு தான் 7 பசங்க சார். மொத்தம் 7 பசங்க. ஆமா ஆமா. 7 பசங்களை எல்லாரும் கல்யாணம் செய்வது தான் கடைசி பையனா? இல்ல சார், இவன் தான் முதல் பையன். இவர் தான் முதல் பையனா? அப்போ இன்னும் 6 பசங்க கல்யாணமே ஆகலையா? ஐயோ, அவனுக்கு கதையெல்லாம் சொன்னா நீங்க செத்துருவீங்க சார். ஏன்னா என்னோட 4வது பையன் இருக்கான் சார், அவன் ஒரு வினோதமானவன். தேங்காய் நக்கி தேவராஜ் அவன் பேரு. ஓ, தேங்காய் நக்கி தேவராஜ். என்ன அது தேங்காய் நக்கினா என்ன? தேங்காவை சாப்பிடவே மாட்டாப்பல, தேங்காவை வாங்கி நக்கிட்டு பக்கத்துல இருக்கிற மண்டையில வச்சிருவாப்பல. அது ஒரு வினோதமான நோய் அவருக்கு. இப்போ இப்படி உங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே வினோதமான நோய்கள் தானே? ஆமாயா ஆமாயா. அதனாலதான் சொல்றேன், எனக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு பொண்ணை வந்து என் பையனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேலை. இவனுக்கு மூக்கு சிந்துற கொலை, இன்னொருத்தன் தேங்காய் வணக்கிறவன், இவனுங்களுக்கெல்லாம் வந்து ஆரோக்கியமான பொண்ணு பார்க்கணுன்ற. சார், உங்க ப்ரோக்ராம்ல தான் எங்க தாத்தாவை எங்க ஆயா கிட்ட மாட்டி விட்டீங்க. ஆமா, அதுக்கப்புறம் எங்க அப்பாவை தான் போலீஸ்ல மாட்டி விட்டீங்க. அப்போ 60 வயசு தாத்தாவை போயிட்டு ஒரு ஆயா கிட்ட மாட்டி விட்டா போலீஸ்ல மாட்டி விடாம எங்கயா சார்? இன்னைக்கு நம்மளோட மாட்டி வீர கல்யாணம்.comல ரொம்ப அற்புதமான 2 பேரை இன்னைக்கு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே, அவங்க கிட்ட நிறைய கேள்விகளை கேட்போம். சரி சார், அப்புறம் வேற என்ன அவர்கிட்ட இருக்கிறது என்ன, வேற என்ன சார்? சார் நிறைய பண்ணுவான் சார், திடீர்னு பண்ணுவான் சார். அவன் என்ன பண்ணுவான்? ஏதாச்சும் வந்துட்டான் பாருங்க. சொல்லு, கவிதை சொல்லட்டுமா? சைக்கிள்ல வந்தேன் ஆயின்னா, ஸ்கூட்டர்ல வந்தேன் அலோன்னா, பைக்ல வந்தேன் ஆய் டார்லிங்னா, இதெல்லாம் வாடகைன்னு போடா அண்ணா சார். அண்ணா அண்ணான்னு சொன்னா, அண்ணா அண்ணான்னு சொன்னா சார். அண்ணா அண்ணா வாடகைன்னு சொன்னா எந்த பொருள் ஒதுங்க. ஆமா, இப்ப எதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம சொன்ன? குழந்தைய எப்பயோ ஓட்டுறதான் பேசும், இப்ப போய் சம்மந்தம் இல்லாம பேசுறேன்னு கேக்குறேன். அவனே பேசுறதே கஷ்டம் பாத்தீங்கன்னா, பைத்தியம் ஆயிட்டான் பாத்தீங்கன்னா. நல்லா பேசுற புள்ளி கெத்துட்டு அங்க மாதிரி ஐயோ தலையாட்டினே பாருங்க. வந்ததுல இருந்து தலையாட்டின்னு தான். அதாவது நேர்களே, காதல் அப்படிங்கிறது வந்து காதலிச்சா அவங்க அடிமை, கல்யாணம் பண்ணா அவங்க கொத்தடிமை. இப்படி நம்ம நிகழ்ச்சிக்கு வர எல்லாரையும் கொத்தடிமையா ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மாட்டி விடுற கல்யாணம்.comோட ஒரு நோக்கமே. ஸோ அதுக்காக 2 பேர் வந்து அற்புதமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சார், அதை விட உங்க பையன் வந்து ரொம்ப அழகான ரொம்ப அறிவான பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஆனா அவர் மட்டும் அரலூசாவே இருக்காரு சார். சார் அவன் அரலூஸ் இல்ல சார், நிறைய கொஞ்சம் கவிதை சொல்லுவான், நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுவான் சார். டேய் எங்கடா சொல்றான்? கவிதை ஆல்ரெடி சொல்லிட்டல. டேய் மிமிக்ரி பண்ணட்டுமா? சொல்றா. ராஜாராணி ஜெய் மாதிரி பேசட்டுமா? ராஜாராணி ஜெயா பேசுறா, பேசு. நீ என்னங்க நினைச்சிருக்கீங்க மனசுல? போன் பண்ணி அப்படி திட்டுறீங்க. எங்க ஏரியால எவ்வளவு பெரிய ரோடு தெரியுமா? யார் அழுவுறது? கண்ணு வேர்க்குது. இதே மாதிரி நானும் பேசுவேங்க. அதான் கத்து கொடுத்தேன் உனக்கு. நான் எப்படி பேசுறேன் பாருங்களேன். ஹலோ அக்கா, என்னக்கா பண்ணுகிறீங்க? என்ன நினைச்சுக்கிறீங்க? கண்ணுல வருது தெரியுமா? நீங்க அக்கா ஒரு ஆம்பளை தான், நீ வா. ஹலோ இது பாருங்க, இது மாதிரிலாம் பேசலாம். ஆனா சொம்மையா? ஹலோ அவ்வளவுதான். நானும் பேசுவேன் தெரியுமா? நீங்க சார். ஹலோ அக்கா, எங்கக்கா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, கண்ணுல இருக்குது. அக்கா நான் சொம்மையா? சபரிமலை பம்பக்கா. என்னக்கா அக்கா? ஜெயி தொண்டையில பாறாங்கல்ல போட்ட மாதிரி பேசுறா. அந்த தொண்டைய பாறாங்கல்ல போட. நானும் பேசுவேன் சார். வாய்ஸ் எருமாடு நீயும்? ஆமா சார். ஹலோ, என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? மனுஷன் மாரி இருக்க மாட்டீங்களா? ஏன் உன்னைய பார்த்து கேட்டிருக்கலாம்ல? ஏன் நம்ம சித்தனை பார்த்து கேட்டிருக்கலாம்ல? ஆனா நம்ம அண்ணனை மட்டும் பார்த்தா காரணம் இல்லாமையா? டேய் காது நோண்டி கார்த்தி. அப்பா என்னப்பா இங்க இருக்க? எங்கடா போறீங்களா? அப்பா இங்கதான்ப்பா வேலை செய்யறேன். ஏன்டா அவன் வேற ஏதாவது பேர் சொன்னா? சார் காணாம போன என் 3வது பையன் சார் இவன். 3வது பையனா? ஆமா சார், 3 வயசுல பீச்சில காணாம போயிட்டான். இருக்குடா. ஏண்டா இப்போ உன் பையன் எப்படா கண்டுபிடிச்ச? சார் எல்லாருக்கும் ஃபேமிலி சாங் இருக்குல்ல சார், அது மாதிரி எங்களுக்கு ஃபேமிலி வாய்ஸ் இருக்கு சார், மிமிக்ரி.
ஜெய் வாய்ஸ் என் குடும்பமே பேசு சார். அப்படியே பேசுவோம் சார். எப்படி பாருங்க. டேய் டேய் போதும்டா. சார் இதெல்லாம் ஒரு சின்ன மேட்டர் சார். இதை விட நிறைய பண்ணுவோம் சார். எங்க ஃபேமிலி எப்பா நீ ஒண்ணுமே பண்ண வேணாடா. சார் டேய் ஒரு நிமிஷம் இங்க பாருங்கடா. ஒரு நிமிஷம். ஐயோ எங்க அம்மா கால் பண்றாங்க. அம்மாப்பா அம்மா அம்மா 30 வாய்ஸ் பேசுவாங்க எங்க அம்மா. ஒரே நிமிஷம் கேளுங்க. செருப்பால் அடிப்பேன். லவுட் போடுப்பா கேட்டுப்பா. லவுட் ஸ்பீக்கர்ல போடு. இங்க வரா. இவ்வளவு நேரம் நீங்க பேசினதே போதும். எங்க அம்மா மிமிக்ரி பண்ணி நீங்க கேட்கணும். டேய் எதுவும் பேசுதவல. ஒரே லோலி போங்கடா. சார் நான் வேற ராஜமா பண்றேன் சார். பெரிய கவர்னர் வேலை மூடி உட்கார்றா. சார் டேய் சார் திட்டாதடா. சார் கல்யாணத்துக்காக வந்தோம். பொண்ணு கண்டுபிடிச்சு கொடுக்கலாலும் என் பையனை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க சார். என் சின்ன பையனை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் பண்ணிட்டா சார். இப்ப செருப்பால் அடிப்பேன். சார் இன்னொரு வாய்ஸ் இருக்கு சார். அது டேய் போயிரா. வாங்கடா போலாம் வாங்கடா. உங்களை மாட்டி ஏய் கப்ப வச்சு போடா. பாத்தீங்களா இவனுங்களை மாட்டி விடலான்னு பார்த்தா இவனுங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படிதாங்க நம்மளுடைய மாட்டி வீர கல்யாண.comல காணாம போன எல்லாரையும் கண்டுபிடிச்சு கொடுப்போம். பாவீங்களா கான்செப்டே மாத்திட்டீங்களடா. ஓகே நாம மறுபடியும் அடுத்த வாரம் வேற ஒரு கான்செப்டோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிங்கப்பூர் தீபன். லைஃபுக்குள்ள வாரண்டி, சிரிப்புக்கு நாங்க தான் கேரண்டி. பாய்.